கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர் கூட இன்று வரைக்கும் களத்திற்கு வராமல், அதாவது மக்களை சந்திக்காமல் இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் சிபிஐ விசாரணை கேட்டு தாவேக சார்பில் ஆதரவு அர்ஜுனா கூட மதுரை கிளையில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம விசா பார்க்கலாம். அதாவது இது ஒரு பொறுப்பற்ற தனம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு கூட்டத்தை திட்டமிட்டே திரள வைத்து அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யாமல், சரி அது கூட பரவாயில்ல, ஏன்னா கூட்டம் வருவதை கூட நம்மளால் கணக்கிட முடியாதுன்னு கூட வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டத்தில் இவ்வளோ பேர் கண்ணு முன்னாடியே சாகுறாங்க. பார்த்தீங்கன்னா விஜயே மயங்கி விழுகிறவங்களெல்லாம் இது வண்டியிலேருந்து பார்க்குறாரு, தண்ணீர் பாட்டிலெல்லாம் கொண்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று அவர் இல்லைனாலும் அவருடைய கட்சி பொறுப்பாளர்களை வைத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கணும். களத்தில் தேவையான எப்படி அவங்கள பாதுகாப்பாக போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்கணும். இது எதையுமே அவர் செய்யலை. அப்படி செய்யாததனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கு. அதுபோல் என்னென்னா, அந்த இந்த துயர நிகழ்வு நடந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா தாவேகா தொண்டர்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு வன்முறை கூட்டம் எப்படி இருக்கும் அது மாதிரியான கும்பல் மனநிலை கொண்ட ஒரு கூட்டம் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பத்தாக்குறைக்கு இந்த எடப்பாடி ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ளே விட்டு நம்ம கூட்டத்தை சிதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்ன பரப்புரையை கேட்ட இந்த தலைமுறை உதவிக்காக வந்த ஆம்புலன்ஸுகளையும் ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த ஓட்டிகளையும் கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. ஒரு காணொலியெல்லாம் வருது, ஆம்புலன்ஸை காரை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் மறைக்கிற கட்சி தொண்டர்ன்ற பேரில். அப்புறம் காவல்துறை என்னன்னா அவரை உரிய முறையில் அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, வழி விடுறாங்க. அவர் வண்டியில் ஏற்றி வண்டி எடுக்கிறியா இல்லையான்னு சொல்லி அப்புறப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுமே எப்படி நடந்திருக்குன்னா ஒரு பொறுப்பற்ற தன்மை. இதை தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்படி நடந்த ஒரு நிகழ்வுக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் கட்சி தாவேகாவோ இதுவரை பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு கொடுமையான, அதை விட கொடுமை இந்த கூட்டத்தில் நடந்ததை விட இதுக்கு காரணமானவர்கள் என்னன்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்காமல் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இது ரொம்ப கொடுமை. அது மட்டும் இல்லாமல் இப்போ தங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை மறைப்பதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்டும், அதாவது கரூருக்கு போகிறதுக்கு இவருக்கு பாதுகாப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு பாதுகாப்பு? ஒரு சின்ன கேள்வி. அங்கேயே இருந்திருக்கலாமே. இப்போ யார் இவருக்கு எதுக்கு பாதுகாப்பு தேவை? இவரை யாரும் தாக்கிட போகிறாங்களா? அப்படின்னா நீங்கள் பண்ணது தப்புன்னா தானே மக்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை என்பது ஏதோ சிபிஐ ஏதோ புனித பசு போல் நமக்கு காட்டப்படுது. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை போட்டிருக்காங்க. நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம்னு ஒரு ஆணையத்தை போட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இந்த சிபிஐயும் அருணா ஜெகதீசன் ஆணையத்தையுமே நம்ம என்னென்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புபடுத்தி புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணா ஜெகதீசன் ஆணையம் துப்பாக்கி சூடு தொடர்பாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் இந்த துப்பாக்கி சூடு நடந்த முறையே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திட்டமிட்ட தாக்குதல். அதாவது காவல்துறை இந்த கூட்டத்தை கலைப்பதற்கோ அல்லது அவங்கள முறையாக அப்புறப்படுத்துவதோ எதுவும் செய்யாமல் பயந்து ஓடின மக்களை என்ன பண்ணியிருக்காங்க, பின்னிருந்து சுற்றிருக்கிறார்கள் அப்படின்றது அவங்க அறிக்கையாக கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் பட்டியலை இவங்களாம் குற்ற வழக்கில் அவங்கள என்ன பண்ணணும், சேர்க்கணும்னு ஒரு பட்டியலை கொடுத்தாங்க. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லும்போது சிபிஐ ஒரு அறிக்கை, சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிச்சு. அதில் என்ன நடந்துச்சுன்னா ஒரே ஒரு ஏட்டையாக மட்டும் வழக்கில் சேர்த்துருக்காங்க. இதை சேர்த்து அவங்க வழக்கு
பதிஞ்சு குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யும்போது நீதிபதியே அதை கண்டிச்சு, இது என்ன குற்றப்பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. இன்னொன்று வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ போராடிய மக்கள் மீதே என்ன பண்ணுச்சு சிபிஐ வழக்கு பதிவு. துப்பாக்கி சூடு நடத்தியவர் மீது ஒரே ஒரு ஆள் மேலே பேருக்கு என்ன பண்ணாங்க வழக்கு பதிவு செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த துயர நிகழ்வை வந்து என்னன்னா, ஒன்று ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மாற்றலாம் நினச்சிக்கிட்டோம். இன்னொன்று வந்து என்னென்னா, விஜயை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக்கொள்ளலாம், எப்படியா இதை வச்சு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம்ன்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கா நாம் பார்க்க முடியுது. ஏன்னா நேற்றே வந்து இந்த கோலாகலம் சீனிவாசன் என்பவர் வந்து விஜய்க்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வரணும், இல்லைன்னா அரசியலை விட்டு ஓடணும். ஏன்னா இது ஒரு பெரிய குற்ற நிகழ்வு. அப்போ என்ன ஒரு 40 பேரை கூட நீ கொலை செய்யலாம், எப்படி பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கலாம். எங்கள் கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கிட்டேன்னா நீ என்ன ஆயிடுவேன், புனிதராகிடுவேன். நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம சிபிஐ வந்து யார்கிட்ட இருக்குன்றது நமக்கு என்ன தெரியுது, வெட்ட வெளிச்சமாக. சிபிஐ வந்து ஒன்றிய அரசுடைய கைப்பாவை அமைப்பாகத்தான் இருக்கின்றது நமக்கு தெரியும். இது ஒன்றும் புதிய கதையெல்லாம் இல்லை. அவங்க வந்து எப்படி விஜயை வந்து அவர் மீது இந்த குற்றத்துக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்றதெல்லாம், நம்ம எந்தளவு செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம என்னென்னா, இவங்களுக்கு ஒத்துப்போனால் அவரை என்ன பண்ணிடுவாங்க, விடுவிச்சுருவாங்க. கூட்டத்துக்கு இவங்க காரணம் இல்லை, இவங்க இந்த துயர நிகழ்வுக்கு இவர் காரணம் இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. அப்போ இதை பேசி அவங்க வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதை விட இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ரொம்ப ஆழமாக சிந்திச்சு அவங்க ஒரு சிலர், இப்போ விஜய் தாவேக நிர்வாகிகள் வந்து குருமூர்த்தியெல்லாம் போய் பார்த்ததா சொல்லிடுறாங்க. குருமூர்த்தி ஏற்கனவே வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ் ஒரு நீதிபதி அணியையும் வைத்திருக்கு. இப்போ இவங்கெல்லாம் கூடி பேசி தான் அடுத்த கட்டம் என்ன செய்கிறது அப்படின்னு முடிவெடுத்து இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த சிபிஐ விசாரணை கேட்டு அவங்க வந்து வழக்கு தாக்கல் செய்திருப்பாங்க. இல்லை, இப்போ அவங்க அந்த சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆளுங்கட்சிக்கு எது தொடர்பு இருக்கா, குறிப்பாக பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி உடனே அந்த களத்துக்கு போயிருக்காரு, அவருக்கும் இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்பில் தான் அந்த சிபிஐ விசாரணையை கேட்குறாங்க. இது என்னங்க, அதாவது அவர் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கரூரில் தான் இருக்கார். ஒரு துயர நிகழ்வு நடந்த உடனே காலையில் வருவதாக சொல்லியிருந்த முதலமைச்சரே நடு இரவில் வரார். அங்கே பக்கத்தில் இருக்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் போலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, செந்தில் பாலாஜி போகலைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் போகலன்னு கேட்டிருப்பாங்க. பாருங்க, இவ்வளோ பெரிய துயர நிகழ்வு நடந்திருக்கு, இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வரலைங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்களா இல்லையா? இப்போ இது ஒரு மக்கள் பிரதிநிதிகளுடைய பொதுவாக வந்து என்னென்னா, மக்கள் பாதிக்கப்படும் போது களத்துக்கு போகணுன்றது என்ன, இப்போ இந்த கேள்வியை யாரை நோக்கி உண்மையிலே கேட்டிருக்கோம். ஏண்டா நீ ஒரு கூட்டம் நடத்தியிருக்க, இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களாம் செத்து போனாங்களே, அவங்கள பார்க்குறதுக்கு மாவட்ட செயலாளர் தலைமறைவான், ஆதவ அர்ஜுனா தலைமறைவான், விஜய் போய் எங்கே அவர் பழைய நீலாங்கரை வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு, படுத்து கிடக்கிறாரு. ஏன்னா உண்மையிலே இந்த கேள்வி யாரை நோக்கி எழும்பியிருக்கணும், விஜயை நோக்கியும் தாவேக்கா பொறுப்பாளர்களை நோக்கி தான் எழும்பியிருக்கணும். ஏன் வந்து செந்தில் பாலாஜி மேலே எழுப்புறாங்கன்னா, இது ஒரு சதி கோட்பாடு மாதிரி. என்னென்னா, ஏன்னா செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள், அவர் வந்து ஊழல் வழக்கில் சிறை சென்றவர், அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினவர் இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருப்பதால், அந்த குற்றச்சாட்டை வந்து என்னன்னா இந்த நிகழ்வோடு பொருத்தி சொல்வதன் மூலமாக என்னவா மாற்றிடலாம், இவங்க தப்பிச்சுக்கலாம்னு என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்களே ஒழிய அடிப்படையிலே இதில் செந்தில் பாலாஜியை குற்றம் சொல்வதற்கு எவ்விதமான அடிப்படை இல்லை. வேணா பாராட்ட வேணும்னா செய்யலாம். ஏன்னா அந்த நம்ம பார்த்தோம், அந்த பாதிக்கப்பட்டவங்கள வந்து எல்லா அமைச்சர்களும் அங்கே தான் இருந்தாங்க களத்தில். இரவு பகலுமா உடனடியாக மருத்துவத்துறையை முடுக்கி விட்டு தேவையான என்ன மருத்துவ தேவை என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து செஞ்சுருக்காங்க. நள்ளிரவே வந்து என்னென்னா உடற்கூறாய்வு நடத்தி பெற்றோர்களுக்கு அல்லது யார் உறவினர்கள்ட்ட உடலெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. இதை களத்துலேருந்து செஞ்சது வந்து அவர் தான். அப்போ இதை எப்படி நீங்கள் தொடர்புபடுத்துவீங்க? இது ஒரு சதி தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் கூடுதலாக பார்த்தோம்னா, இப்போ அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மேலே வந்து வழக்கு பதிவு, கட்சியோட பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மேலெலாம் வழக்கு பதிஞ்சிருக்காங்க.
விஜய் மீது எதுவுமே இல்லைன்னு ஒரு கேள்வி எழுகுது. அதாவது இப்போ விஜய் மீது வழக்கு தொடுக்கத்தான் போகிறாங்க கட்டாயமாக. ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆணையம் என்னென்னா அமைச்சிருக்கோம், அவங்க விசாரணை அடிப்படையில் நாங்கள் யார் மேலே குற்றம் இருக்கோ அவங்க மேலே வழக்கு தொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து தாவேகா கட்சியினர், குறிப்பாக விஜய் அவர் வந்து ஒரு கருத்து கட்டமைப்பை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாரு. என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, அவர் போகிற இடத்துலலாம் திமுக எங்களை வந்து என்ன பண்ண பேச விட மாட்டேங்குது, எங்களுடைய பரப்புரை மக்கள்கிட்ட போகிறத வந்து முடக்க பார்க்குது, எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்குதுன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை, அதுக்கு சான்று இருக்கா இல்லையான்னு தெரில, இப்படி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லி கொள்ளுவதன் மூலமாக ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்க பார்க்குறாரு. அப்போ ஒருவேளை இதுக்கு உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சால் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா விஜயை முடக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க இவ்வளவு வேலையும் வந்து செஞ்சுருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு சதியை கோட்பாட்டை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாவேகா அல்லது வந்து இவங்க பின்னணியில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியினர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சதி கோட்பாட்டை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சதி கோட்பாட்டுக்கு வந்து என்ன பண்ண மாதிரி ஆயிரும், விதை போட்ட மாதிரி ஆயிரும். அதனால் வந்து அதாவது வந்து இதில் பொறுப்பான முறையில் என்னென்னா ஒரு நீதி விசாரணை நடக்குன்றது தான் எல்லாருடைய நோக்கமும் கருத்தும் கூட. அப்படி ஒரு விசாரணை நடைபெற்று இந்த இதில் வந்து, ஏன்னா அவர் செஞ்ச குற்றம் வெளிப்படையான குற்றம், நீங்கள் எப்படி நான் அதை குற்றம்னு நான் சொல்கிறேன், நான் ஒரு ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் பரப்புரையின் போது நேரம் தள்ளி வர்றது, முன்ன பின்ன வர்றது, இதெல்லாம் ஒரு இயல்பாக, அதாவது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏதாவது விமானங்கள் இதாயிரும், போக்குவரத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கும், அப்படி கூட சில நேரங்கள் ஆகும். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிளம்புனது நேரம் தள்ளி கிளம்பியிருக்காரு, குறிப்பிட்ட நேரம் அனுமதி கேட்ட நேரத்தை விட வந்து என்னென்னா கூட்டத்தை அதாவது திரளட்டும்னு அவர் என்ன பண்ணிக்காரு, காத்திருக்காரு. ஏன் அப்படி காத்திருக்காருன்னா, அவர் ஏற்கனவே வந்து ஒரு சவால் என்ன வர்றாருன்னா, அவர் செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு, ஏன்னா செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வெகு மக்கள்கிட்ட எளிதாக என்ன ஆயிரும், விவாதம்லாம் பற்றிக்கிறோம். அப்போ வந்து இதை திரட்டுவதன் மூலமாக ஒரு இதை காட்டணும், நம்ம கெத்த காட்டணுன்றக்காக அவர் அப்படி திட்டமிட்டு வருவார். இதை எப்படி நான் பார்க்குறோம்னா, அதாவது கூட்டத்துக்குள்ளே அவர் வரார். பலரும் கூட சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வர்ற வழியிலே அவர் நாமக்கல்லேருந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, போக்குவரத்து அந்தளவுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. சில பேர் கரூருக்கு வந்தவங்க, சேலத்துலேருந்து கரூருக்கு வந்தவங்களாம் ஊர் வழியாக தான் அரசு பேருந்துகள்லாம் போயிருக்கு. பேருந்து போக்குவரத்தே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் முடக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருந்திருக்கு. இவர் வந்து அப்போவுமே மேலே வந்து அந்த வேனில் மேலே ஏறி பேசியிருந்தாருன்னா, சும்மா கை காட்டிட்டு வந்திருந்தாலே என்ன பண்ணியிருப்பாங்க, அது விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான், அப்படியே என்ன ஆயிருப்பாங்க, சரி விஜயை பார்த்தாச்சு அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க. இப்படி தான் ஊடகவியலாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மூடிய வேனுக்குள்ளே வர்றதுனால என்னென்னா விஜயை பார்க்கணுன்ற ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை ஓட்டியே பைக்கில் ஓட்டி வருவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது முண்டி அடிச்சுக்கிட்டு அதில் விழுந்து இப்படியெல்லாம் பார்க்க அந்த கூட்டம் அப்படியே என்னென்னா மெல்ல சேர்ந்து இங்கே வருது. வந்த உடனேயாவது என்னென்னா அதில் வந்து என்னென்னா இந்த கூட்டத்தை டெம்ப்ட் பண்ணுறாரு அவர், அதாவது தூண்டி விடுறதுன்னு இல்லை, இந்த இப்போ இருக்க தலைமுறைக்கு வந்து வைப் ஆகிறதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி என்னென்னா எவ்வளோ ஒரு கொடூரமான மனநிலை பாருங்க. அதாவது வண்டிக்குள்ளே இருக்கார், வாகனத்தில் கூட்டம் நெரிசல் அவ்வளோ நெருக்கடியாக இருக்குது. அதாவது அவரே மேடையில் தோன்றி சொல்கிறார், காவல்துறை இல்லைன்னா நான் இந்த கூட்டத்துக்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்க அவரை கொண்டு வர்றதுக்கு, உள்ளே கொண்டு வர்றதுக்கு பாதுகாப்பாக. அப்போ வந்து அதுக்கு நன்றின்னு சொல்கிறாரு. அப்படி வந்த ஒரு கூட்டத்தில் ஒரு பொறுப்பான ஆள் என்ன பண்ணிக்கணும், நேரத்தை உடனடியாக பயன்படுத்திட்டு, ஏற்கனவே நம்ம வந்தது நேரம் தள்ளி வந்திருக்கோம், மக்கள் நமக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காங்க, உடனே என்ன பண்ணணும், கூட்டத்தில் ஏறி பேசி என்ன பண்ணியிருந்துருக்கணும், அவர் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்னென்னா அந்த சின்ன பிள்ளைய விளையாடுவாங்க பாருங்க, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, இது வந்து என்னென்னா அந்த கூட்டத்தை இன்னும் என்ன பண்ணுறது, டெம்ப்ட் பண்ணுறது, அதாவது தூண்டி விடுறது.
அது சொன்ன மாதிரி வைப் ஆகுறதுன்னு இல்லை. ஏன்னா அவருக்கு அங்கே போனவங்க எல்லாருமே சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் திரைப்பட ரசிகர்களாக இருப்பாங்களா, விஜயோட ரசிகர்கள். நம்ம தலைவனை பார்க்க போகிறோம், நம்ம கதாநாயகரை பார்க்க போகிறோம்ன்ற போகிறோம். அப்படி டெம்ப்ட் பண்ண உடனே என்னென்னா இன்னும் அந்த கூட்டம் என்ன ஆகுது, அதாவது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. கூட்டத்தில் சின்ன பிள்ளைகள் விழுந்து கிடக்குது, அந்த பிள்ளைகளை ஏறி மிதிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த அந்த கூட்டத்துடைய முழு கவனமும் எங்கே தான் இருக்குது, விஜய்ன்ற முகத்தின் மேலே தான் இருக்குது. இவங்க கீழே விழுந்து கிடக்கிற ஆளை கூட என்ன பண்ண முடியல, இவங்களால் பார்க்க முடியல. பக்கத்தில் மூச்சு திணறானே, நம்மளை சுற்றி பெண் குழந்தைகள்லாம் இருக்குது, சின்ன குழந்தைகள்லாம் இருக்குன்ற கவனம் கூட அந்த கூட்டத்துக்கு இல்லை, விஜய்க்கும் இல்லை. அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அவர் வந்து இந்த கும்பலை வந்து என்ன பண்ணி விடுறாரு, கும்பலை திரட்டுவதன் மூலமாக, கும்பலை காட்டுவதன் மூலமாக, அதாவது ஆளுகிற கட்சிகளுக்கு அல்லது வந்து அவர் யாரை எதிரியாக நினைக்கிறாரோ அந்த கட்சிகளுக்கு ஒரு என்ன கொடுக்குறாரு, ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து உண்மையிலே கூட்ட நெரிசல் பற்றி அவரை கவலைப்பட்டிருந்தால் ஏறினவுடனே என்ன சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த கூட்டத்தை பார்க்க கொஞ்சம் நம்ம என்ன சொல்லுவோம், பல மேடைகளில் வந்து பார்த்துருப்போம், எத்தனையோ இடதுசாரிகள் மேடை நடக்குது. ஏங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு கூட்டத்தை இதே இடத்துல நடத்தியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. அவங்க எவ்வளோ பொறுப்பாக நடத்தியிருக்காங்க. எத்தனையோ கட்சிகள் இப்போ மதுரையில் கூட சிபிஎம் ஒரு பெரிய மாநாடு நடத்துனாங்க. எவ்வளோ பேர் வந்து பேரணி, பொதுக்கூட்டம், இடதுசாரிகள் அமைப்பு எவ்வளோ நடத்துகிறாங்க. நடத்தும்போது தங்களுடைய தொண்டர்களை தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. தெரியுது, மாவட்ட செயலாளர் இங்கே நிற்பார், கிளை செயலாளர்லாம் அது கீழே நிற்பாங்க, ஒவ்வொரு பகுதி வாரியாக என்ன பண்ணியிருப்பாங்க, அது பொறுப்புகளை வச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும், மேடையில் ஏறினோடனே குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், கூட்டம் வந்து ரொம்ப கட்டுக்கிடாமல் இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு அலையுது, அதை பார்த்தாலே தெரியுது அந்த வீடியோ. அப்பா கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, இடைவெளி விட்டுருங்க, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் உங்களை என்ன பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லை? இதுதானே அவர் செஞ்சு. அவருக்கு அதெல்லாம் என்ன இல்லை, நோக்கம் இல்லை. அவருக்கு வந்து என்னன்னா இந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு உணர்ச்சி பீரியடும் பார்த்தீங்களா, அதாவது நம்மளை இவ்வளோ கூட்டம் பார்க்க வருது அப்படின்ற அந்த உணர்ச்சியும், கூட்டத்தில் அந்த ஏற்கனவே கூட்டத்தில் இருக்கக்கூடிய இவரை பார்க்கணுன்ற அந்த வெறி உணர்ச்சியும் சேர்ந்து தான் என்ன நடந்திருக்கு, இந்த நிகழ்வு துயர நிகழ்வு நடந்திருக்கா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இது விசாரணைன்னு போனால் கட்டாயமாக விஜய் வந்து என்ன ஆகப்படுவார், இதுக்கு பொறுப்பாக்கப்படுவார், அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும், கைதும் செய்யப்படுவார் தேவைப்பட்டால். அப்படின்னு தான் பார்க்க முடியாது. நன்றி சார். நன்றி.